வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பார்க்கீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனே வந்துகிட்டே இருக்கும். தூரத்திலிருந்து ஒரு ஆண் விரும்பும் பொழுது உங்களை அவர்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக அவர்களுடன் இருக்கும் பெண்களிடம் அதிகம் பேச மாட்டார்கள். அவர்களிடம் இருக்கும் பெண்களிடம் அதிகம் பேசக்கூட முயற்சி செய்ய மாட்டார்கள். நீங்கள் மட்டும் போதும் என்று இருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சு அப்படின்னா எல்லாரும் இல்லைங்க, ஒரு 100ல் ஒரு 2-3 பேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கவங்க அவங்க லைஃப்ல ஒரு பொண்ணு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணும் இவங்களை விரும்புறாங்க அப்படின்னா அவங்க மட்டும் போதும்னு இருப்பாங்க. பட் ஒரு சில ஆண்கள் தான் அந்த பொண்ணையும் தவிர்த்து நிறைய பேருக்கு கூட கான்டாக்ட் வச்சுப்பாங்க. பட் நிறைய ஆண்கள் அந்த பொண்ணு மட்டும் போதும், வேற எந்த பொண்ணும் வேணான்ற ஒரு விஷயத்திலையும் இருக்கவும் செய்வாங்க. தூரத்திலிருந்து விரும்பும் ஆண் ஒவ்வொரு நாளும் உங்களின் தன் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள், உங்களிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அந்த ஒரு ஆண் உங்கள் மீது உயிரே வைத்திருக்கார் என்று அர்த்தம். முக்கியமா இந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு தூரத்திலிருந்து விரும்பக்கூடிய ஆண் உங்க கூட மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டேல கிட்டத்தட்ட ஒரு 4.5 hours, 5 hours, 6 hours, 9 hours, 8 hours, ஒன் டே ஃபுல்லா அவங்க உங்க கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு ஆணோட லைஃப்ல நீங்க மட்டும் இருக்கீங்க. முக்கியமா அவங்க உங்க மேல உயிரே வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா இந்த அளவுக்கு யாருக்கும் அதிக நேரம் பேச மாட்டாங்க. அதுவும் பல மாதங்கள் பல வருடங்கள் ஆன அப்புறம் சொல்றேன், ஸ்டார்டிங்ல இல்லை. தூரத்திலிருந்து ஒரு ஆண் உங்களை காதலிக்கும் பொழுது நீங்களும் அவர்களும் சந்திக்க நேரிடும் பொழுது அவருடைய போனை உங்களிடம் தைரியமாக கொடுத்தால் அந்த ஒரு ஆண் உங்கள் மீது உண்மையான காதலை வைத்திருக்காங்க என்று அர்த்தம். நிறைய நபர்களுக்கெல்லாம் தூரத்திலிருந்து விரும்பினா எப்படி அவங்க உண்மையா இருக்காங்க பொய்யா இருக்காங்க கண்டுபிடிக்கிறதுன்னு நிறைய குழப்பம் இருக்கும். முக்கியமா அவங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்களா கூட குழப்பம் இருக்கும். அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய போனை ஒரு டைம் வாங்கி செக் பண்ணி பாருங்க. அவங்க தைரியமா கொடுத்து நீ என்ன வேணா பாத்துக்கோ அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட போன்ல எந்த ஒரு தப்பான விஷயங்களும் இருக்காது. முக்கியமா ஒரு சில ஃபோன் நபர்கள் கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஒரு சில நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கே போய் பாருங்க, செக் பண்ணி அது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட், அவங்க கூட இருக்கும்போது ஒரு சில நம்பர்லேருந்து கால் வருது அப்படின்ற போது அதையும் செக் பண்ணி பாருங்க, அப்போது தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. தூரத்திலிருந்து ஒரு ஆண் உங்களை விரும்பும் பொழுது அவர்களுக்கான சோசியல் மீடியா அக்கௌண்ட் அனைத்திற்கான பாஸ்வேர்டு உங்களிடம் கொடுத்தார்கள் என்றால் அந்த ஆண் உங்களை மட்டும்தான் காதலிக்கிறார்கள் என்ற அர்த்தம். தூரத்திலிருந்து ஒரு ஆண் உங்களை விரும்புற போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை டபுள் வாட்ஸ்அப்பா ஃபோன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த ஒரு விஷயம், அதை எடுத்து அவங்களோட கான்டாக்டில் இருக்கக்கூடிய, அதாவது இன்ஸ்டாகிராமு இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வச்சிருக்காங்க, சோசியல் மீடியா ஃபேஸ்புக் இல்லை டெலகிராம் ஏதாச்சும் ஒன்று வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பாஸ்வேர்டு ஐடி உங்ககிட்டே இருக்கும். நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. அப்படி அந்த ஓப்பனாக அந்த ஆன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு உண்மையான விஷயம் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், அவங்க புது ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி கூட உங்ககிட்ட இந்த ஐடியா சும்மா கொடுத்துருக்கலாம். ஸோ ஏமாத்துறவங்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக எப்படி வேணால் ஏமாற்றுவாங்க, ஆனால் உண்மையாக இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்க, அதையும் புரிச்சுக்கோங்க. ஒரு பெண் அதிக அளவில் சந்தோஷப்படும் பொழுது அந்த பெண் சிரிக்கும் பொழுது கன்னத்தில் குழி விழுவது போன்ற விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த பெண்ணின் மீது ஆண்களுக்கு ஈர்ப்பு என்பது உண்டாகும். ஒரு பொண்ணு அப்படின்ற போது மோஸ்ட்லி ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஈர்ப்புன்றது ஈஸியா வந்துடும். பட் ஒரு பொண்ணோட சிரிப்புங்கிறது நிறைய ஆண்களை கவரக்கூடிய ஒரு விஷயம். நீங்க சிரிக்கிறீங்க அழகா இருக்கு அப்படின்ற போதும், முக்கியமா பெண்கள் சிரிக்கும் போது மோஸ்ட்லி நல்லா தான் இருக்கும், அழகா தான் இருக்கும். அது அவங்களுக்கு வேணா அசிங்கமா இருக்கலாம், ஒரு கேர்ளோட ஃப்ரெண்டுக்கு வேணா அசிங்கமா இருக்கலாம். பட் பாய்ஸுக்கு பார்க்கும்போது அது கியூட்டா தான் இருக்கும். அண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், அந்த பொண்ணை ஒருத்தங்களுக்கு பிடிச்சிருக்க ஈர்ப்பு வரணும்னா அவங்க சிரிக்கும் போது அவங்களுக்கு வரக்கூடிய குடி, அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன், கண்ணு இதெல்லாம் வச்சு கூட ஒருத்தங்க மேல ஒருத்தங்களுக்கு ஈர்ப்பு உண்டாகும். அதாவது ஒரு பெண் மேல ஒரு ஆணுக்கு ஈர்ப்புங்கிறது உண்டாகும். ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற இருந்துச்சுன்னா வீடியோ பார்க்குற வரைக்கும் சி தட்டா பபாய்.